ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி வெஜிடபிள்ஸை வச்சு கலர்ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், பச்சை பட்டாணி 200 கிராம், நூக்கல் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம், Chow-Chow 100 கிராம், காலிஃப்ளவர் 100 கிராம், கோஸ் 100 கிராம், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன், தேங்காய் 1 மூடி, முந்திரி 8, கசகசா 1 டீஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, ஆயில் 100 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ நவரத்தன் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு வெடித்து வர சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்து வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லியும் 1/4 கட்டு அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனதும் நான் ஒரு 9 காய்களை எடுத்து வச்சுருக்கேன். இது நவரத்தன் குருமானால் 9 காய் போடுறேன். இதுக்கு கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம், ஒரு 200 கிராம் பட்டாணி, ஒரு 100 கிராம் கோஸு, ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் நூக்கல். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வெட்டும்போது எல்லாத்தையுமே ஒரே சைஸாக வெட்டிக்கணும். அப்புறம் ஒரு 100 கிராம் Chow-Chow, 100 கிராம் காலிஃப்ளவர். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த காலிஃப்ளவரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழு இருக்கும், அது செத்து மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறிங்க மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா 15 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இந்த பீட்ரூட்டு நூக்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நம்ம 15 மினிட்ஸ் வேக விட்டுருவோம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம காய் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு பீட்ரூட்டையும் நூக்களையும் செக் பண்ணாலே போதும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நவரத்தன் குருமாவில் உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். காய்கறியெல்லாம் இதிலையே எல்லாமே இருக்கிறதுனால பிள்ளைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தூள் போடுறது வந்து நல்ல திக்னஸையும் கொடுக்கும், ஃப்ளேவரையும் கொடுக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 லெமனை நம்ம புழிஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணி இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த நவரத்தன் குருமா வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம் கூட கிடையாது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.